இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நாம் தேவ சமூகத்திலே கூடி வர கர்த்தர் செய்த இரக்கத்துக்காக நன்றி உள்ளத்தோடு காணப்படுவோம். நம்மை காண்கிற கர்த்தர், நம்மேல் கரிசனையுடைய கர்த்தர், நமக்கு துணை நிற்கிற கர்த்தர், நம்முடைய காரியங்களை விசாரிக்கிறவர், நம்மோடு கூட இருக்கிறதுனாலே விசுவாசத்தோடும் தைரியத்தோடும் தேவ பிரசன்னத்திலே தொடர்ந்து கிட்டி சேர்ந்து இந்த நாளிலும் கர்த்தருடைய விலையேறப்பட்ட ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நான் தொடர்ந்து பேசி வருகிறபடியே கர்த்தருடைய வழிகள் ஆச்சரியமானவைகள் என்ற நிலையிலே இன்றைக்கு நான் பேச இருக்கிற காரியம் நம்முடைய வாழ்க்கைகளில் ஏற்படுகிறதான யுத்தம், பல வகை யுத்தங்கள் என்ற நிலையிலே சில காரியங்களை நாம் தியானித்து ஜெபிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. யுத்தங்கள் என்று சொல்லும்போது ஆவிக்குரிய யுத்தம், சரீர பிரகாரமான யுத்தம் பல விதங்களிலே இருக்கிறது. ஆவிக்குரிய யுத்தம் என்று சொல்லும்போது மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் நடைபெறுகிற யுத்தம் என்று கலாத்தியர் நிருபம் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே சொல்லப்படுகிறது. இயேசு கிறிஸ்து கூட யோவான் சுவிசேஷம் 16:33 சொல்லியிருக்கிறார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். கர்த்தர் பெரியவர், ஜீவனுள்ள தேவன், நமக்காக பாடுகளையும் நிந்தைகளையும் அனுபவித்து நம்முடைய பாடுகளை அவர் மேல் ஏற்றுக்கொண்டு அவர் ஜெயித்தவர். அவர் ஜெயித்ததுனாலே நமக்கு ஜெயம் தர அவர் கூடவே இருக்கிறார். விசுவாசிக்கிற நமக்கு அவர் கேடகமாய் இருக்கிறார். இந்த யுத்தங்கள் பல வகைகளிலே ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு எதிராக வருகிறது, குடும்பத்திலே பல நிலைகளிலே ஏற்படுகிறது, உறவினர் மத்தியிலே அல்லது நாம் வேலை செய்கிற இடங்களிலே, இன்னும் சொல்ல போனால் உலக நாடுகளிலெல்லாம் நடக்கிற சம்பவங்கள், இவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தர் ஆளுகை செய்ய வேண்டும், கர்த்தர் ஜெயம் தர வேண்டும், தேவனால் மட்டுமே ஜெயம் கட்டளையிட முடியும் என்பதை நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். கூடுதல் தேவ சமூகத்தில் நெருங்கும் போது அதை அறிந்து கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். வேதாகமத்திலே பல வகை யுத்தங்கள் நடந்தது. எப்படி அந்த நாட்களிலே கர்த்தர் நடத்தினார் என்று ஒரு சில காரியங்களை குறிப்பிட விரும்புகிறேன். யாத்ராகம புஸ்தகம் 17ஆம் அதிகாரம், யாத்ராகம புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 11, 12 வசனங்களை வாசிக்கிறேன். மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். அவன் தன் கையை தாழ விடுகையில் அமலேக்கு மேற்கொண்டான். மோசேயின் கைகள் அசந்து போயிற்று. அப்பொழுது அவர்கள் ஒரு கல்லை கொண்டு வந்து அவன் கீழே வைத்தார்கள். அதன் மேல் உட்கார்ந்தான். ஆரோனும் ஊரும் ஒருவன் பக்கத்திலும் ஒருவன் மறுபக்கத்திலும் இருந்து அவன் கைகளை தாங்கினார்கள். இவ்விதமாய் அவன் கைகள் சூரியன் அஸ்தமிக்கும் வரையும் ஒரே நிலையாய் இருந்தது. யோசுவா அமலேக்கையும் அவன் ஜனங்களையும் பட்டய கருக்கினாலே முறியடித்தான். இந்த வசனங்களிலே என்ன பார்க்கிறோம் என்றால், இஸ்ரவேல் ஜனங்கள் எந்த யுத்தத்திலே, அமலேக்கியருக்கு எதிரான யுத்தத்திலே எப்படி ஜெயம் பெற்றார்கள் என்று சில காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலருக்கு பல வகை யுத்தங்கள் நடந்தது என்று வேதாகமத்திலே பார்க்கிறோம். இந்த யுத்தம் அமலேக்கியரால் ஏற்பட்டது. நாம் அறிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், எல்லாருடைய வாழ்க்கையிலும் பல வகை போராட்டங்கள், யுத்தங்கள் ஏற்படுகிறது. இவைகள் நம்மை என்ன செய்கிறது? நம்மை திருத்திக் கொள்ளவும், சோதனைகளை மேற்கொள்ளவும், கற்றுக்கொள்ளவும், அபியாசப்படுத்தவும் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கிறது. இங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுத்தார்கள். அதை தொடர்ந்து இவர்களுக்கு ஒரு யுத்தம் வருகிறது. அந்த யுத்தத்தில் எப்படி ஜெயிக்கிறார்கள் என்று சொன்னால்,
மோசே யோசுவாவிடத்துல சொன்னார், நான் தேவனுடைய கோலை எடுத்துக்கொண்டு நான் மலையில ஏறுகிறேன், நீ பின்னால வா. நீ என்ன செய் என்று சொன்னால், சகோதரரை கூட்டி யுத்தத்துக்கு புறப்பட்டு போ என்று சொல்லி இவர் போகிறார். இந்த கோல் என்று சொல்வது என்ன என்றால் வேத வசனம். யுத்தத்திலே ஜெயிப்பதற்கு வேத வசனம், போராட்டங்களிலே ஜெயிப்பதற்கு வேத வசனம், ஜெபம், இவைகள் நமக்கு அதிக பலனையும் வெற்றியையும் தருகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இங்கே இவர் மேலே நிற்கும்போது கைகளை உயர்த்தி கொண்டே நின்றார், கோலும் கையுமாய். நம்முடைய வாழ்க்கையிலேயும் ஜெபம் பண்ணும்போது கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணி வெற்றியாய் துதிக்கும் போது கர்த்தருடைய கரம் நம்ம மேல் அமரும், வெற்றி உண்டாகும். மோசே கரங்களை உயர்த்தி கொண்டிருக்கும் போது கை தளர்ந்த நிலையிலே அதுக்கு மேல கை நிற்க முடியவில்லை என்று ஆரோன் ஊர் இவர்கள் கண்டபோது கல்லை எடுத்துக்கொண்டு அடியில வைத்து ஏந்தி நின்றார்கள். அதனாலே யுத்தத்திலே அவர்கள் வெற்றி பெற காரணமாயிற்று. என்ன சொல்லுகிறேன் என்றால், யுத்தத்திலே ஒத்துழைப்பு, இவர்கள் மோசேக்கு ஒத்துழைப்பு கொடுத்தது அங்கே வெற்றியை கொடுத்தது. இன்னொரு வசனத்தை வாசிக்கிறேன். யோசுவாவின் புஸ்தகம் 23வது அதிகாரத்திலே 8-9 வசனத்தை வாசிக்கிறேன். யோசுவா 23வது அதிகாரம் 9, 10 தொடர்ந்து 8, 9, 10 வசனங்களை வாசிக்கிறேன். இந்த மட்டும் நீங்கள் செய்தது போல உங்கள் தேவனாகிய கர்த்தரை பற்றி கொண்டிருங்கள். கர்த்தர் உங்களுக்கு முன்பாக பெரியவைகளும் பலத்தவைகளுமான ஜாதிகளை துரத்தி இருக்கிறார். இந்நாள் மட்டும் ஒருவரும் உங்களுக்கு முன்பாக நிற்கவில்லை. இதுவரையிலும் கர்த்தர் நடத்தி இருக்கிறார், இன்னும் நடத்துவார். ஒருவரும் எதிர்த்து நிற்க முடியவில்லை. உனக்கு விரோதமாய் ஏற்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காமற் போகும் என்று கர்த்தருடைய வேத வசனம் அறிவிக்கிறது. 10வது வசனத்தில் என்ன பார்க்கிறோம் என்றால், உங்களில் ஒருவன் 1000 பேரை துரத்துவான். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடி அவர் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அவர் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுகிறவர். நம் கைகள் தளர்ந்து விடாதபடி, கால்கள் தளர்ந்து விடாதபடிக்கு, உள்ளம் தளர்ந்து விடாதபடிக்கு அவ்வளவு தூரம் கர்த்தர் நம்மை பலப்படுத்தி அன்றாடம் நடத்துகிறதை நாம் அனுபவத்திலே காண்கிறோம். இன்னும் நம்மை உற்சாகப்படுத்துகிறார், தளர்ந்து போக வேண்டாம் என்பதை குறித்து. என்ன வகை யுத்தமாயிருந்தாலும், என்ன சூழ்நிலையாயிருந்தாலும் மேற்கொள்ளும் பலனை கர்த்தர் தருகிறார் என்று நமக்கு கர்த்தர் சொல்லுகிறார். 1 சாமுவேலின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கிறேன். 1 சாமுவேல் 14ஆம் அதிகாரம் 6வது வசனம். யோனத்தான் பெலிஸ்தரின் தானியத்திற்கு போக பார்த்து, வழிகளின் நடுவே இந்த பக்கம் ஒரு செங்குத்தான பாறையும் அந்த பக்கம் செங்குத்தான பாறையும் இருந்தது. இது என்ன என்றால், பெலிஸ்தியர் இஸ்ரவேலருக்கு விரோதமாய் ஒரு யுத்தம். அந்த நிலையிலே எப்படி இந்த யுத்தத்தை நடத்துவது என்று சொல்லி சவுல் ராஜாவின் நாட்களிலே பயங்கரமான ஒரு சூழ்நிலையிலே யோனத்தான் தன்னுடைய ஆயுததாரியை நோக்கி என்ன சொன்னார் என்றால், நீ நம்ம 2 பேரும் போவோம், அங்கே ஒரு பெரிய செங்குத்தான பாறை, அந்த செங்குத்தான பாறையில ஏறுவோம். இந்த ஜனங்கள் காத்திருங்கள் என்று சொன்னால் நம்ம காத்திருப்போம், இல்லை ஏறி வாருங்கள் என்று சொன்னால் நம்ம போகலாம். இது நமக்கு கர்த்தர் தருகிற அடையாளம் என்று சொல்லி போனார்கள். அந்த செங்குத்தான பாறையிலே தவழ்ந்து 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 ஏறினார்கள். அங்கே அவர்களை பார்க்கும்போது
ஏறி வாருங்கள் என்று கூப்பிட்டார்கள். எங்களிடத்திற்கு ஏறி வாருங்கள். 10வது வசனம். அவர்கள் ஏறி வாருங்கள் என்று சொன்ன உடனே யோனத்தான், நீ வா போகலாம் என்று சொல்லி 2 பேருமாக ஏறினார்கள். ஏறி யுத்தம் பண்ணினார்கள். அங்கே ஜெயம் கிடைத்தது. இதில் என்ன பார்க்கிறோம்? இந்த ஆயுததாரி யோனத்தானுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து அங்கே ஒரு பெரிய யுத்தம், அதை பெலிஸ்தியர் முறிந்து விழுந்தார்கள். பிறகு இஸ்ரவேலர் எல்லாரும் ஒத்துழைத்தார்கள். அந்த பெரிய யுத்தத்தில் வெற்றி கிடைத்தது என்று பிந்தின பகுதிகளில் பார்க்கிறோம். அடுத்தபடியாக என்ன பேசுகிறேன் என்றால், நம்முடைய ஜெப வாழ்விலே ஒத்துழைப்பு. தனி ஜெபத்திலே நாம் கர்த்தரிடத்தில் ஐக்கியம் பெறுவதிலே தேவனோடு இணைந்து ஜெபிக்கிற ஜெபம் வெற்றி உண்டு. வசனத்தில் சொல்லப்படுகிறது, 2 பேர் அல்லது 3 பேர் என் நாமத்து நிமித்தம் ஒருமனப்பட்டவர்களா எங்கே இருக்கிறீர்களோ அங்கே அவர்கள் நடுவில் இருக்கிறேன் என்று சொல்லி மத்தேயு 18ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே சொல்லப்படுகிறது. நாம் எந்த அளவுக்கு ஜெபக்குழுவிலே எந்தெந்த நிலைகளிலே நாம் ஜெபிக்கிறோம், அல்லது குடும்ப ஜெபத்தில் ஆனாலும் சரி, ஒரு மனதோடு ஜெபிக்கிற ஜெபம் பெரிய விசேஷத்தை கொண்டு வரும். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் இவைகளிலே நாம் தியானிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் இறங்கி பல வகை அற்புதங்கள் நடக்க ஆரம்பித்த உடனே பல வகை ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு விரோதமாய் எழும்பி அப்போஸ்தலர்களை துன்புறுத்த ஆரம்பித்தார்கள். அவர்கள் நடப்பித்த அற்புதத்தின் விளைவாக அவர்கள் எதிரிட்டார்கள். அவர்களை சிறைப்படுத்தினார்கள். ஒரு இரவு முழுதும் அவர்கள் சிறையிலிருந்து அப்புறமாக அவர்களை விசாரிக்கும் நிலையிலே அவர்களை பயமுறுத்தினார்கள். இந்த நிலையிலே அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 24 முதல் 31 வசனம் வரை உண்டு. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 24 முதல் 31 வரைக்கும். அதில் என்ன சொல்லப்படுகிறது என்றால், அப்போஸ்தலர்களுக்கு என்ன நடந்தது, எப்படி உபத்திரவம் நடந்தது என்ற நிலையிலே அவர்கள் வந்து மற்ற தேவனுடைய பிள்ளைகளோடு பகிர்ந்து கொண்டார்கள். பகிர்ந்து கொண்டு எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணினார்கள். இந்த ஒருமனப்பட்ட ஜெபம் பரிசுத்த அக்கினி பரலோகத்திலிருந்து இறங்க பண்ணவும் பெரிய வெற்றியை காணவும் முடியும். இங்கே நாம் 29வது வசனத்தில் பார்க்கும்போது, கர்த்தாவே அவர்கள் பயமுறுத்தல்களை தேவரீர் கவனித்து என்று சொல்லி ஜெபம் பண்ணுகிறார்கள். அதனால அப்படி அவர்கள் ஜெபித்ததுனால அவர்கள் எப்படி சொல்லுகிறார்கள், உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு இருதயத்தோடு சொல்லும்படி அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்தாலும், எதிராளிகள் எதிர்த்து நின்றாலும் கர்த்தருடைய வசனங்களை அதிகாரத்தோடு சொல்வதற்கு அவர்களுக்கு தைரியம் கொடுக்க வேண்டும் என்று ஜெபம் பண்ணினார்கள். அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது என்று சொல்லப்படுகிறது. மட்டுமல்ல, அவர்கள் தேவ வசனத்தை தைரியமாய் பேசினார்கள். இன்றைக்கு தேவ பிள்ளைகளாகிய நாம் ஒருமனப்பட்டு எந்த இடத்திலே நாம் கூடி ஜெபித்தாலும் சரி, பரலோக தேவன் பரலோகத்திலிருந்து கேட்டருளி நாட்களிலே வெற்றி தருவார். நாம் பல வகை யுத்தங்களை கேள்விப்படுகிற சூழ்நிலைகளிலே இருக்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற எதிர்ப்பின் சக்திகளை நாம் அறிகிறோம். இவைகளிலே நம்ம எல்லாரும் ஜெபிக்கிறதான ஜெபம் ஒரு அக்கினி கோட்டையாக கர்த்தர் ஏற்படுத்துவார். ஜெயம் கர்த்தரால் கட்டளையிடப்படும். கண்டிப்பாக நடக்கும். வேதாகமத்தில் எத்தனையோ யுத்தங்களிலே வெற்றி கொடுத்த கர்த்தர் ஜீவிக்கிறார். அவர் கைவிடுகிறதில்லை. இன்னும் பயங்கரமாய்
யார் யார் எங்கே இருந்து ஜெபித்தாலும் அந்த ஜெபத்திற்கெல்லாம் பதில் உண்டு என்பதை நாம் விசுவாசித்து தைரியம் கொண்டு நிற்கும்போது, இங்கே தேவனுடைய பிள்ளைகளை தைரியப்படுத்தி தொடர்ந்து அற்புதங்கள் அடையாளங்கள் நடப்பிக்கவும் சபைகள் வளர்ந்து பெருகவும் பயன்படுத்தினது போல இந்த நாட்களிலே அப்படிப்பட்டதான ஒரு அக்னிமயமான பரிசுத்த ஆவியானவருடைய பின்மாரியின் மழை ஊற்றப்படும்படிக்கு நாம் ஜெபிக்கும் ஜெபம் பெரிய ஒரு மாறுதலை கொண்டு வரும் என்ற எதிர்பார்ப்போடு நாம் ஜெபிக்கிறோம். அதை செய்கிறார், பல இடங்களிலே செய்கிறார். பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். இன்னும் அதிகமாய் நம்மை அர்ப்பணித்து ஜெபிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்திலே என்ன ஏற்பட்டது என்று சொன்னால், அங்கே 2 பேர் பொய் சொன்னார்கள். அனனியா சப்பீரா. இன்றைக்கும் பலர் பொய் சொல்லி பிழைக்கலாம் என்று எண்ணுகிறார்கள். ஆவிக்குரியவர்கள் பொய் சொன்னா பிழைக்க முடியாது. மற்றவர்கள் பொய் சொல்லார்கள்னா மன்னிப்பு கேட்கலாம். இங்க என்ன நடந்தது என்று சொன்னால், அந்த இடத்திலே தேவ பிரசன்னத்திலே பேதுரு பிரசங்கம் பண்ணுகிற இடத்திலே அப்படியே இறந்து போனார்கள் என்பதை இந்த 5ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். அதன் விளைவாக என்ன நடந்தது என்று சொன்னால், 5ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 11 முதல் வாசிக்கிறேன். சபையார் எல்லாருக்கும் இவைகளை கேள்விப்பட்ட மற்ற யாவருக்கும் மிகுந்த பயம் உண்டாயிற்று. மிகுந்த பயம் உண்டாயிற்று. கர்த்தர் பயங்கரமான கிரியைகளை செய்கிறவர். கர்த்தர் கிரியை செய்யும் போது, கர்த்தர் தேவ பிள்ளைகளாகிய நம்முடனே கூட இருக்கும்போது, எந்த எதிர் வல்லமையும் எதிர் பேச்சுகளும் எதிர்த்து நிற்க முடியாது. அவைகளை தகர்த்து கர்த்தருடைய வல்லமையை நிலைநாட்டுகிற கர்த்தரை தான் நம்ம பணிந்து கொள்கிறோம். எல்லாருக்கும், கேள்விப்பட்ட யாவருக்கும் மிகுந்த பயம் உண்டாயிற்று. கர்த்தருக்கு பயப்படும் பயம். இந்த நாட்களிலே ஜனங்கள் எல்லாரையும் பிடிக்கும்படிக்கு நாம் ஊக்கமாய் ஜெபிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அதனாலே என்ன நடந்தது என்று சொன்னால், 14ஆம் வசனத்திலே திரளான புருஷர்களும் ஸ்திரீகளும் விசுவாசம் உள்ளவர்களாகி கர்த்தரிடமாய் அதிகமாய் சேர்க்கப்பட்டார்கள். இதற்காகத்தான் நாம் இணைந்து ஜெபிக்கிறோம். ஜெபம் அநேக இடங்களிலே இப்படிப்பட்ட ஒரு எழுப்புதலை கொண்டு வரும். திரளான புருஷரும் ஸ்திரீகளும் விசுவாசம் உள்ளவர்களாகி கர்த்தரிடத்திலே சேர்க்கப்படுவார்கள். அதிகமாய் சபைகள் பெருக. இன்றைக்குரிய வாலிபர்கள், சிறுவர் சிறுமிகள் கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுக்கிற அனுபவம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்துல யாராயிருந்தாலும் கர்த்தரிலே பலன் கொள்ள கர்த்தர் கிருபை கட்டளையிட வேண்டும் என்பதுதான் நம்முடைய ஜெபம். இதற்கு கீழ்ப்படிதல் அவசியம். பழைய ஏற்பாட்டு நாட்களிலேயும் கீழ்ப்படிதலை குறித்து தேவன் மோசே மூலமாய் அறிவித்தார். உபாகம புஸ்தகம் 32ஆம் அதிகாரத்திலே, உபாகம புஸ்தகம் 30ஆம் அதிகாரத்தில், உபாகம புஸ்தகத்திலே 30ஆம் அதிகாரத்திலே 3வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். உன் தேவனாகிய கர்த்தர் உன் சிறையிருப்பை திருப்பி உனக்கு இறங்கி, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிதறடித்த எல்லா ஜனங்களிடத்திலும் இருக்கிற உன்னை திரும்ப சேர்த்துக் கொள்ளுவார். கர்த்தர் அற்புதமானவர். நம்ம சிறையில போகல, சிறையிருப்பு போன்ற பல சூழ்நிலைகள் அனுமதிக்கப்பட்டு இருந்தாலும் கர்த்தர் இன்றைக்கு என்ன சொல்லுகிறார் என்றால், கர்த்தர் கூட இருந்து சிறையிருப்பிலிருந்து விடுதலை தருவார். இன்னும் அதை தொடர்ந்து 5ஆம் வசனத்திலே, கர்த்தர் அதன் நடுவில் உன்னை சேர்த்து உனக்கு நன்மை செய்து உன் பிதாக்களை பார்க்கலும் உன்னை பெருக பண்ணுவார். உன் தேவனாகிய கர்த்தரில் நீ முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் அன்பு கூர்ந்து பிழைக்கும்படி உன் தேவனாகிய கர்த்தர் உன் முழு இருதயத்தையும் உன் சந்ததியாரின் இருதயத்தையும்
பரிசுத்தம் பண்ண வேண்டும் என்று இங்க சொல்லப்படுகிறது. கர்த்தரை துதிக்கிற அனுபவம், கர்த்தரிடத்திலே சேர்ந்து கொள்ளுகிற அனுபவம், கர்த்தரை முழு இருதயத்தோடு பற்றி கொள்ளுகிற அனுபவம், அவரை நேசிக்கிற அனுபவம், அவருடைய வசனங்களுக்கு நடுங்கி கீழ்ப்படுகிற அனுபவம் நமக்கு வெற்றியை கொண்டு வரும் என்று இந்த வசனத்திலே பார்க்கிறோம். இன்னும் லேவியராகம புஸ்தகம் 26ஆம் அதிகாரம், லேவியராகம புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 3 சில வசனங்களை வாசிக்கிறேன். நான் ஏற்ற காலத்தில் நீங்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் கற்பனைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்தால் நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழை பெய்ய பண்ணுவேன். பூமி தன் பலனையும் வெளியிலுள்ள மரங்கள் கனியையும் கொடுக்கும். திராட்சை பழம் பறிக்கும் காலம் வரைக்கும் போரடிப்பு காலம் இருக்கும். விதைப்பு காலம் வரைக்கும் திராட்சை பழம் பறிக்கும் காலம் இருக்கும். நீங்கள் உங்கள் அப்பத்தை திருப்தியாய் சாப்பிட்டு உங்கள் தேசத்திலே சுகமாய் இருப்பீர்கள். கர்த்தர் நல்லவர். கையிட்டு செய்கிற அனைத்து காரியங்களிலும் வெற்றி தருகிற கர்த்தர். எதற்கும் குறைவுபடாத நிலையில நாம் சில வேளைகளை குறைபடுகிறவர்களா இருக்கலாம். குறைவான சூழ்நிலைகள் கடந்து செல்லுகிற நிலையில் காணப்படலாம். அப்படிப்பட்ட நிலையிலும் குறைவை நிறைவாக்குகிற கர்த்தர். 8வது வசனத்தை வாசிக்கிறேன். உங்களில் 5 பேர் 100 பேரை துரத்துவான். உங்களில் 100 பேர் 10,000 பேரை துரத்துவார்கள். உங்கள் சத்துருக்கள் உங்களுக்கு முன்பாக பட்டயத்தால் விழுவார்கள். நமக்கு எதிராக என்ன சூழ்நிலை இருந்தாலும் கர்த்தர் வெற்றி தருவதாக வாக்கு பண்ணி இருக்கிறார். அவருடைய ஆலோசனைகள் ஆச்சரியமும் பயங்கரமானவைகள். அவர் நம்ம கூடவே இருக்கிறார். இன்னும் இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிதலை குறித்து பேசி இருக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷத்திலே 13ஆம் அதிகாரம் 34-35 வசனங்களை வாசிக்கிறேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் இருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். பழைய ஏற்பாட்டு காலத்திலும் அன்பு கூறுங்கள் என்று சொல்லுகிறார். ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். இந்த வசனத்திலேயும் இதுதான் புதிதான கட்டளை என்பதை இயேசு வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார். 35வது வசனத்திலே நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்ளுவார்கள். நாம் கர்த்தரை நேசிக்கிற அன்பு, பிறரிடத்திலே அன்பு கூறுகிற அன்பு, இவைகள் எதை விளைவிக்கிறது என்று சொன்னால் நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை சாட்சியிட்டு அறிவிக்கிறது. ஆகையினாலே நாம் திடன் கொண்டு கேட்ட வசனங்களுக்கு நேராக நம்மை ஒப்பு கொடுக்க கர்த்தர் உதவி செய்வாராக. தலை வணங்கி கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவோம். கர்த்தர் நல்லவர். அதிசயங்களை செய்திருக்கிற கர்த்தர், நமக்காக தம்மையே பலியாக கொடுத்து நமக்காக ஜீவிக்கிற கர்த்தர், நம்முடைய உள்ளங்களிலே தங்கி இருக்கிற கர்த்தர், நம்முடைய ஜெபத்தை கேட்கவும் நம்முடைய கூக்குரலை அறியவும் தனிப்பட்ட ஜீவியங்களிலே, குடும்பங்களிலே, உறவினர்கள் மத்தியிலே, வேலை செய்கிற இடங்களிலே கர்த்தர் செய்ய இருக்கிற அதிசயங்கள், கேட்ட வசனங்களின்படியாக அற்புதமான கிரியைகள் நடக்கும். வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமான காரியங்கள் நடைபெறுவதற்கு கர்த்தர் அதிசயம் செய்வார். அவருடைய நாமம் அதிசயமானது. அவர் கர்த்தத்துவம் நடப்பிக்கிறவர். அவர் சர்வ ஆளுநர். இந்த நாட்களிலே நாம் ஜெபித்துக் கொண்டிருக்க அனைத்து காரியங்களிலும் பெரிய வெற்றியை தருகிறார். அல்லேலூயா. கர்த்தாவே, எங்கள் ஜெபங்களுக்கு நீ பதில் தருகிறதற்காக ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுதல் நிறைவாய் பொழிந்தருளப்படுகிறதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுகிறோம். கர்த்தாவே, எங்கள் இந்திய தேசத்துக்காக, எங்களுடைய எல்லா உலக நாடுகளுக்காக, நீ சிருஷ்டித்த எல்லா மனுக்குலத்துக்காக ஜெபம் பண்ணுகிறோம். எல்லாரும் மீட்கப்பட வேண்டும் என்பதற்காக தம்மையே பலியாக ஒப்பு கொடுத்தவரே, உம்முடைய வெளியேறப்பட்ட ரத்தம் முழுவதும்
சிந்தி ஒருவரும் கெட்டுப்போகக்கூடாது என்று காத்திருக்கிறவரே, எங்களுக்காக நல்ல ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி மீட்கப்படுகிறவர்களை இணைத்துக் கொள்ள ஆயத்தமாயிருக்கிறவரே, ஒரு மனதோடு ஜெபிக்கிற இந்த ஜெபம் விடுதலை உண்டாகட்டும். ஏக மனதோடு ஒப்புவிக்கிற வாழ்க்கைகள் விடுதலை உண்டாகட்டும். அற்புதம் செய்கிற கிரியைகள் இந்த நாட்களிலே வெகுவாய் நடப்பதாக. தேசங்கள் மீட்கப்படட்டும். சபைகள் பரிசுத்தம் அடையட்டும். தேவ ஜனங்கள் உணர்த்தப்பட்டு உணர்வடைந்து எழுப்புதலுக்காக காத்திருக்கிறவர்கள் எழும்பட்டும். ஒரு மனதோடு ஜெபிக்கிற கூட்டங்கள் எழும்பட்டும். சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், சபையில் உள்ள விசுவாசிகள் எனப்படுகிறவர்கள், ஊழியக்காரர்கள் ஒருங்கு திரண்டு கர்த்தருக்காக நிற்கிறதற்காக. ஆமென். கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். வெற்றி தருகிற எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு மகிமை செலுத்துகிறோம். பயங்கரமான கிரியைகளை செய்கிற கர்த்தருக்கு நாங்கள் ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகிறோம். நீ நல்ல தேவன், மகிமையும் மகத்துவமான தேவன். எங்களுக்கு வெற்றி தருகிறதற்காய் ஸ்தோத்திரம். எங்கள் ஜெபத்தை நீ கேட்டிருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தருக்கே மகிமை செலுத்துகிறோம். எல்லா துதி கனம் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் அன்பின் பரலோக பிதாவே. ஆம்.